ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு டெய்லி யூடியூப்புக்கு என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சே மைண்டு குழப்பமாகிடுது பார்த்துருங்க. இது தேவையான்னு நினச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போடணுன்னு ஒரு ஆசையும் வருது பார்த்துருங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தாக்குன்றதை பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் பாஸ்தா செய்கிறோம், இது என் பொண்ணு தான் செய்ய போகிறா, நான் வீடியோ எடுக்க போகிறேன். பாருங்கள், பாஸ்தா செய்கிறது நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்காக தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பாப்பாவும் வந்தாச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோவை ரசித்து நல்லா பாருங்கள், பார்த்து லைக்கை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வரும், எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அதிகாரமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அன்பாக சொல்கிறோம். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல இதுதான் பாஸ்தா. நிறைய வெரைட்டியாக கிடைக்கும், கூனி புழு மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய வெரைட்டி இருக்கும், வாங்கிடுங்க. சுருளாக எல்லாமே இருக்கும். நாங்கள் வச்சுருக்கிறது உருண்டை. அடுத்தால உப்பு, தேவைக்கேற்ப உப்பு. அடுத்தது மைதா மாவு, எண்ணெய், ஒரு சொம்பு தண்ணி அதை வேக வைக்கிறதுக்கு. அடுத்தால லாஸ்ட்டாக பால் காய்ச்சி வச்சது. லாஸ்ட்டாக பாலில் இன்னும் 2 ஜாமான் இருக்குது. இது வத்தலை பொடியாக நொறுக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் பீஸா மேலே போடுவாங்களா, அது இது ஆர்கன்ஸா ஏதோ சொல்கிறேன், ஆரிகானோ. இந்த பீஸா மேலே போடுவாங்களா, அந்த இதை நாங்கள் இதை கலெக்ட் பண்ணி வச்சுடுவோம். ஏன்னா இந்த இப்போ என்ன சொன்னோம், பாஸ்தா போடுறதுக்கு இடையிடையே ஜாம் ஆகுது, மறந்து பேர் எனக்கு அது பேர். இப்போ நம்ம ஒரு பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். அடுத்தால அந்த ஒரு சொம்பு தண்ணி காமிச்சோம் பற்றிலாம், அதை இதில் ஊற்றிடணும். ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். போட்டுற வேண்டியதான். நான் எங்கள் பாப்பா முதல்ல போட்டுறலாம், கொதிச்ச உடனே போடலாம், இப்பவும் போடலாமா, அதனால போட்டுருங்க. உருண்டையாக இருக்கிறதோட இப்படி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் சாஸ்லாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இந்த மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். உருண்டை உள்ள கலையும் சரி, தேவைக்கேற்ப உள்ளே போட்டு போய்ப்போம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். கொஞ்சோல உப்பும் போட்டுருவோம். இல்லை, உப்பு எண்ணெய் ஒட்டாம வர்றதுக்கு எண்ணெய் ஊற்றணுமா, அதையும் கவனிச்சிடுங்க. எண்ணெய் போட்டுடுங்க. நான் இது வரைக்கும் எவ்வளவோ வாட்டி எங்கள் பாப்பா அந்த பாஸ்தா செஞ்சுருக்கா, நான் ஒரு நாள் கிட்டன்னு பார்த்ததே கிடையாது. தின்னது மட்டும் தான் அங்கே உட்காந்து தின்னுருக்கேன். இன்றைக்கி தான் செய்முறை பார்க்குறேன். சரி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சா, ஒட்டாமல் வருமா, ஒன்று ஒட்டாமல் இருக்குமா, அதனால் இது கொதிக்கட்டும். சரியா? இப்போ இது நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம ஏதோ ஒரு அரிப்பு உற்பத்தியில் அந்த மாதிரி அரிப்பு எடுத்து வச்சு இதில் வடிகட்டி எடுத்துடணும். தண்ணியை தனியாக, இதை தனியாக வடிகட்டிடணும். இப்போ வடிகட்டும் வாங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்படி வடிகட்டிடணும். இதே சட்டிலே ரெடி பண்ணிட வேண்டியதான், அடுப்பில் வச்சு வடிகட்டிட்டு குளிர் தண்ணியில் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு குளிர் தண்ணியில் அதை வாஷ் பண்ணணுமா, அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரட்டும். நம்ம அதுக்கு அதே பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுக்கணும். பார்த்துங்க, 2 ஸ்பூன் போதுமா, 3 ஸ்பூன் எண்ணெய் முழுகிற அளவு போட்டோம். எண்ணெய் முழுகிற அளவுக்கு போடணுமா, ஆனால் 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் பார்த்துடுங்க. ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் கிடையாது. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும்னு நினைக்கிறேன். எண்ணெய் இப்படி ஒரு மாதிரி இருக்கு. அந்த எண்ணெய் அதில் உரியணும், உறிஞ்சி ஒரு மாதிரி இதாகும். இந்த மில்க் மேடு அந்த மாதிரி இருக்கும். மில்க் மேடு எண்ணெயோட அந்த மைதா மாவை நல்லா கலக்கி விடணும். அடுத்தால பாலா ஊற்றணுமா, அப்படி நல்லா இந்த மாதிரி ஆனோன்னா இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை இதில் ஊற்ற போகிறோம். கட்டி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுமா பார்த்துடுங்க, கட்டிப்படாமல் அதை கரைச்சி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கட்டி விழாமல் கரைச்சி விட்டுடுங்க. அதை ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டே தான் வரும், நம்மளே இதை பண்ணி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ கரைக்கட்டும். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்ட மத்தியில் இன்னும் கொஞ்சம் தேவைக்கு பால் ஊற்றணும். பாலை ஊற்றிடுவோம். பார்த்துக்க போதும், பார்த்துடுங்க. உங்களுக்கு தேவைக்கப்போ பால் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செய்யும்போது அளவு தெரியாது. சிலவங்க நல்லா செய்ய தெரிஞ்சவங்க செய்ய தான் செய்கிறாங்க. செய்ய தெரியாதவங்க அளவு பார்த்து ஊற்றிடுங்க. நம்ம இது கொதிக்க விடணும், அப்படி தானே? இப்போ இது கொதிக்க விட்டு திக்கான பிறகு காமிக்கும். இப்போ கொதிக்குது பாருங்க லைட்டாக.
கொதிக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும். ரொம்ப உப்பு போட்டாலும் அந்த இதுக்கு வந்து உப்பு ரொம்ப டேஸ்ட் எடுக்காது. கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக போட்டு இதை லைட்டாக அப்படி கரைச்சி விடணும். கரைச்சி இதெல்லாம் போடுறது பார்த்தீங்களா? இந்த ஆர்கானிக்ஸ் இந்த இது இருக்குல்ல, பீஸாவில் போடுறது இருக்குங்க, அதை உள்ளே தட்டிட வேண்டிதான். ஒரு பேக்கெட் போடணும். ஒரு பாக்கெட்டு பீஸா வாங்கும்போது அதை சேகரித்து வச்சுக்கணும். நமக்கு சில பேர் டப்பாலே வாங்குறாங்க, அதே மாதிரி பண்ண போட்டோம். இது சில்லி இது வீட்டில் வத்தலை திரிச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ போட்டோம், நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை போடுற வேண்டியதான், அந்த பாத்சாவா போடுவது மட்டும் பார்த்துக்கணும். எங்கள் அம்மா தான் டேஸ்ட்டு வேணும். உப்பு இல்லை, உப்பு இல்லை, லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். ரொம்ப உப்பு போட்டவே கூடாது. போட்டால் அந்த டேஸ்ட்டே உப்பாக தெரியுமே தவிர அந்த ருசி தெரியாது. கரெக்டாக கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. போடு, போட்டுரு உள்ள டேஸ்ட் பற்றியா? இப்போ வந்து நம்ம பாஸ்தா அருமையாக ரெடியாகி விட்டது. லைட்டாக கொதிக்க விட்டோம்னா தேனை திக்கா இல்லை, திக்கானா நமக்கு. ஆனால் எங்கள் பாப்பா டெய்லி திக்காக கிண்டிடுவா. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பி தான் ஆகி போச்சு. வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் சொதப்புங்களா. இப்போ கட்டி ஆயிரும். நம்ம வந்து இல்லை ரெடி. இப்போ நம்ம சாப்பிட தயாரிடலாம். போடு. இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பாருங்க ரெடி இருக்கு. நல்லா இருக்கும். சுடுது, வாயிலத்தில் பொத்துரும். ஊரில் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ பாஸ்தா திங்கிறோம். நம்மளே இது என்னதுன்னே பார்த்துருக்க மாட்டோம். அப்போது இப்போ சின்ன பிள்ளைல என்னெல்லாம் வெரைட்டியாக திங்குது பாருங்க. நம்ம ஒன்றும் கிடைக்காது. நல்லா தான் இருக்குதுங்க, நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இப்போ தான் தெரியுது. கேமரா வந்து இப்படி கையை வச்சே காமிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே எங்கள் வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். பாய்.